Hello friends, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா M3 வாட்ச் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நம்ம வாட்ச் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த வாட்சோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் சைட். இதில் பார்த்தீங்கன்னா M3 அப்படின்னு இதோட சீரீஸ் நேம் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட், பிளட் ப்ரெஷர், ஸ்டெப், இன்கமிங் கால், ஃபோட்டோ கண்ட்ரோல், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது, ப்ளூ, ரெட் அண்டு பிளாக். ஓகே வாங்க நம்ம இந்த வாட்சை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்ச் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு யூசர் கைடு இருக்குது. ஓகே இந்த யூசர் கைடில் பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜில் இருக்குது, சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ். நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும், இது பார்த்திங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ். பேக் சைடில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. ஓகே இதை பேர் பண்ணுறதுக்கு அந்த வாட்ச்லேயே பார்கோட் இருக்குது. ஓகே இதுதான் இந்த வாட்ச், இதுதான் M3 வாட்ச். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்து பார்க்கலாம். இதுதான் இந்த வாட்சோட பேண்டு. ஓகே நெக்ஸ்ட் இந்த வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட் இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாட்சை ஆன் பண்ணிடலாம். இந்த வாட்சோட ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களோட பேண்ட் வாட்சை அன்லாக் ஆயிரும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வாட்ச். ஓகே இதில் ஃபஸ்ட்டு டைம் டிஸ்பிளே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டு கிலோமீட்டர் கன்வெர்ட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஃபைண்டர். இது பார்த்திங்கன்னா கேலரிஸ் பர்ன்டு. நெக்ஸ்ட் ஹார்ட் ரேட் சென்சார் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட்டை 70% அக்யூரஸியாக இது உங்களோட ஹார்ட் ரேட்டை செக் பண்ணும். ஓகே நெக்ஸ்ட் பிபி, ப்ரெஷர், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே இந்த டிவைஸோட இன்ஃபோ பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இந்த டிவைஸோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் இந்த ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைன் ஃபோன். இது ஓகே நெக்ஸ்ட்டு மெசேஜஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசெட் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப். ஓகே அவ்வளோதான். இது எப்படி நம்ம ஃபோனோட பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே உங்கள் ஃபோனில் பார்த்திங்கன்னா hryfine அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். ஓகே இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஓகே இது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரொஃபைலில் சர்ச் டிவைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ப்ளூடூத்தை ஆன் பண்ண சொல்லும். ஓகே நீங்கள் ப்ளூடூத்தில் போய் ஹை அக்யூரசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். ஓகே கனெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே உங்கள் வாட்சோட இது பேர் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் எல்லாமே உங்கள் வாட்சோட சிங்க் ஆயிரும். ஓகே நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். பேக்ரவுண்ட், ரன்னிங் பெர்மிஷன்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் யுவர் டிவைஸ். இதில் பார்த்திங்கன்னா உங்கள் டிவைஸ் வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு மெசேஜ் ரிமைண்டர். உங்கள் டிவைஸில் வர மெசேஜ்லாம் இந்த ஆப்ஷன் ரிமைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு செகண்டரி ரிமைண்டர். இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ரிமைண்டர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 45, 60, 120 இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் மானிட்டர் அண்ட் ரிமோட் செல்ஃபி. இதில் பார்த்திங்கன்னா ரிமோட் செல்ஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் மானிட்டர். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஹார்ட் சென்சார். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். இதில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், சைனீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வாட்சோட சிங்க் பண்ணுறதுக்கான இது. ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹேண்ட் டு வேக். ஓகே இந்த ஆப்போட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்டர்ஃபேஸில் உங்கள் ஸ்டெப் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீக்லி ஸ்டெப்ஸ் இதில் ஆக்டிவேட் ஆகிரும். ஓகே இந்த வாட்சை நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சில் இன்பில்ட்டாக ஒரு சார்ஜர் இருக்கும். இந்த சார்ஜர் அடாப்டரை நீங்கள் இந்த வாட்சோட பேக் சைடில் இது மாதிரி ப்ளக் பண்ணணும். இது மாதிரி அப்சைட் டவுனில் நீங்கள் ப்ளக் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க அடாப்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நார்மல் அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ப்ளக் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணால் உங்களோட டிவைஸில் சார்ஜ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகும். சார்ஜிங் இண்டிகேட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு இந்த வாட்சோட பேண்டில் நம்ம இந்த இதை இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த கேப்சூலை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே இன்சர்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்டெப் தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதிலே தெரியும் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு. ஓகே அவ்வளோதான். இதை நம்ம வாட்சில் போட்டு இதோட ஃபீல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே இது மாதிரி தான் உங்களோட ஹேண்டில் இன்சர்ட் பண்ணணும். ஓகே இதுதான் வாட்ச். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே தேங்க்யூ.